மொழியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். நல்ல காலம் இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த விபத்து நடக்கலை, எல்லோரும் அழகாக தமிழ் பேசினார்கள், உச்சரிப்பு பிழையில்லாமல் அனைவரும் பேசினார்கள். இந்த மேடையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது லகரம் சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற அளவுக்கு சில பேர் தெளிவாக இருக்கிறார்கள். இல்லை, தமிழ் என் உயிர் மூச்சு அப்படிங்கிறார். தமிழில் எப்படி உன் உயிர் மூச்சாக இருக்க முடியும்? தமிழையே கொலை பண்ணிட்டேன், தமிழோட உயிர் மூச்சையே கொன்றதுக்கு அப்புறம் தமிழ் எப்படி உயிர் மூச்சாக இருக்க முடியும்? தமிழ் என்ற அந்த சிறப்பு லகரத்தையும் சொல்வதற்குரிய ரகரம் ரா ரா இதையெல்லாம் சரியாக உச்சரிக்க வேண்டும். நீங்கள் ஒரு விஷயம் மற்ற மொழிக்காரர்களிடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தமிழ் பாடகனை ஹிந்தி பாட்டு பாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு தமிழ் பாடகனை மலையாள பாடல் பாட சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுங்களா? என்ன நாங்கள் நீங்கள் கரைஞ்சி பாடினாலும் எங்களை மாதிரி உங்களால் உச்சரிக்க முடியல, எங்கள் ஃபொனட்டிக்ஸ் உங்களுக்கு வரல அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பாடல்களை மிக திறம்பட பாடக்கூடிய ஒரு சீர்காழி கோவிந்தராஜனால் ஒரு மலையாள பாட்டு பாடியிருக்க முடியாது இல்லையா? ஆனால் நாம் மலையாள பாடகர்கள் உச்சரிப்பு பிழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு காலப்போக்கில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல சார், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மனநிலையில் தான் நாம் இருக்கிறோம். உண்டா இல்லையா? அப்போ அந்த மொழிக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை அந்த மொழிக்காரர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது. அவர்களை பார்த்து கோபப்படக்கூடாது. என் மொழியை நீ சரியாக உச்சரித்தால் மட்டும்தான் இங்கே உனக்கு வேலை என்பதிலே நாம் தெளிவாக இருக்கணும். அப்போ அந்த மொழியை அவர்கள் தெளிவாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் நாம் எவ்வளவு தெளிவாக உச்சரிக்க வேண்டும். மாணவர்களை, நான் எல்லாரும் சொல்லுவார்கள், எல்லா சிறப்பு விருந்தினர்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. எதை கடந்து வந்து விட்டோமோ அதை அசை போட்டு பார்க்கின்ற பொழுதுதான் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த பருவம் என்று சொன்னால் மாணவ பருவம், குறிப்பாக பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவ பருவம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எது? இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் உலக அளவில் விலங்குகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் சேர்த்து உலகத்திலேயே சிறந்த உணவு எது? தாய்ப்பால். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாய்ப்பாலோடு ஒரு சிறந்த உணவு ஒன்று இருக்குது, அதை நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். இந்த சின்ன கிளாஸில் படிக்கிற போதெல்லாம் கிளாஸ்க்குள்ளேயே டீச்சர் உட்கார வச்சு டீச்சர் எதிரால் தான் சாப்பிட்ணும்பாங்க. ஏன்னா வெளியில் போயெல்லாம் சாப்பிட தெரியாது நமக்கு. நான் ஒரு 5-6 வகுப்பு வந்த உடனே ஒரு சுதந்திரம் கொடுப்பாருங்கள், நீங்களும் வெளில போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சாப்பிட்லான்னு. இப்படி நம்ம 5வது 6வது படிக்கும்போது வெளியில் மணலில் உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், இந்த 5வது 6வது படிக்கும்போது வெளில சுதந்திரமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளோடு சாப்பிட்றோன்னு. அப்போ அந்த பெரிய கிளாஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். அவங்க ஓடி திரிவாங்க. அப்படி ஓடுற போது அந்த மண் செதறி நம்ம டிஃபன் பாக்ஸில் விழுந்துருங்க. இந்த அனுபவம் உங்களில் யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் படிக்கும்போது அப்படி இருந்திருக்கு. அந்த மண் செதறி நம்ம டிஃபன் பாக்ஸில் விழுந்த உடனே ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு வந்துருப்போம், நமக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கும். அன்றைக்கி பார்த்து தான் சீனியர் ஸ்டூடெண்ட் நம்ம சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டிருப்பார். என் சோத்தில் ஏன்டா மண்ணள்ளி போட்டேன்ற விவரமே இந்த மாதிரி கிளாஸில் டிஃபன் பாக்ஸை மிஸ் பண்ண ஒரு பையனால் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த டப்பாவை மூடிட்டு அப்போ நமக்கு உள்ளே எங்கேருந்தோ ஒரு ஈகோ வந்துடும். ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க, பரவாயில்ல என்கிட்ட சாப்பிடுன்னு. நம்ம டப்பாவில் சாப்பாடு இருக்கும்போது அடுத்தவர்கள் சாப்பாடு கொடுத்தாலும் நாம் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம டப்பாவில் சாப்பாடு இல்லைன்னும் போது அடுத்தவங்க கொடுத்தாக்க நம்ம வாங்க மாட்டோம். அது மனிதனுடைய இயல்பு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எனக்கு இல்லை என்பதற்காக நீ கொடுக்காதே, பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் உன்னிடம் யாசகம் பெறுவதற்கு தயாராக இல்லை என்ற தன்மான உணர்வு என்பது மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த டப்பாவில் மண் விழுந்துருச்சுன்னு உடனே நம்ம வாங்க மாட்டோம், இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துடுவோம். நம்ம டீச்சர் அப்போ தான் நம்ம கிளாஸை கடந்து போவாங்க. டிடன்ட் கோ ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. 5ஆம் கிளாஸ் தானே, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஈகோ காட்டிட்டோம். சாப்பாடு கேட்ட உடனே வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த டீச்சர் மட்டும் இல்லை, அந்த நிமிஷத்தில் நமக்கு எப்படி தெரிவாங்கன்னா நம்ம அம்மாவே கேட்குற மாதிரி இருக்கும், சாப்பிட போல அப்படின்னு. அவங்கக்கிட்ட அப்படியே கண்ணில் தண்ணி முட்டை சொல்லுவோம், மிஸ் தட் 9th standard boy no miss he put sand in my lunch miss அப்படிம்போம். கம் அப்படிம்பாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்கார வச்சு அவங்க டப்பாவை திறந்து அந்த டப்பாவில் இருக்க சாப்பாடை நம்மகிட்ட தருவாங்க, சாப்பிடுங்கம்பாங்க.
நம்ம டீச்சருக்கு ஒரு 45 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு சகிக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய டேஸ்டியாக உப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பிபி கிபிலாம் வந்திருக்கும் கத்தி கத்தி நம்மக்கிட்ட. அவங்களுக்கு அதில் எதுவுமே இருக்காது. அந்த டப்பா சாப்பாடை நம்மகிட்ட கொடுத்துட்டு ஸ்டாஃபில் இருக்க அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுப்பா எனக்கு வெளில போய் ஏதாவது ஒரு இட்லி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க டப்பா சாப்பாடை நமக்கு கொடுப்பாங்க பாருங்கள். நான் சொல்லுகிறேன், தாய்ப்பாலை விட உயர்ந்த ஒரு உணவு உண்டு என்றால் தன் பசியை அடக்கி கொண்டு தன் மாணவன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தன் டப்பாவை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? உலகத்திலே உயர்ந்த இசை எதுங்க? இசைக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா வாத்திய இசைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உலகம் தொடங்கிய காலத்திலேருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் வந்து சங்கீதம் பெருசா இல்லைன்னா சாகித்யம் பெருசான்றது. சாகித்யம் என்றால் கவிதை, அதாவது பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பெருசா இல்லை பாட்டே இல்லாத சங்கீதம் பெருசா. இந்த போர் ரொம்ப காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் கேட்டால் உலகத்திலேயே மிகப்பெரிய வசதியான சங்கீதம் எது என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோம்? தாலாட்டு. ஒப்புக்கிறீங்களா? தாலாட்டு. ஆனால் தாலாட்டோட ஒரு மனசில் நம்ம பக்கத்தில் இருக்க சங்கீதம் ஒன்று இருக்குங்க. சந்தேகமாக இருக்கா? நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்க. நம்ம எல்லாரும் எக்ஸ்கர்ஷனுக்கு போவோம். எக்ஸ்கர்ஷனுக்கு போகும்போது ஏகப்பட்ட கெடிபிடிகள் நடக்கும். செல்ஃபோன்ஸ் கொண்டு வரக்கூடாது, எல்லோரும் 2 பேராக தான் போகணும், அப்புறமா இது பண்ணக்கூடாது, நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டுவோம். ஆனால் ஒன்று கூட நம்ம ஃபாலோ பண்ண போகிறதுல நமக்கு தெரியும். அந்த பஸ்ஸில் எல்லாரும் ஏற்றிட்டு அதிலே இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் ஒருத்தர், அவங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. Children, we have already advised you no going separately. Only in 2. Nobody should change the uniform coats. Nobody should remove your coats. You should not go outside the purview of our eyes. Wherever we see, we should see your heads. எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அப்போ மண்டே ஆட்டுவோம் பாரு, எஸ் மேம் எஸ் மேம்னு. அதான் உலகத்தின பெஸ்ட் நடிப்பு என்ன தெரியுங்களா? சிவாஜி நடிப்பு கிடையாதுங்க. அந்த டீச்சர் சொல்கிற போது அதுக்கு கட்டுப்படுவோன்னு நாம் நடிக்கிற நடிப்பு, அது சூப்பர் நடிப்பு. கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் நடிப்புனா அந்த டீச்சரோட நடிப்பு. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டோன்றதை நம்ம நடிக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க நம்புகிற மாதிரியே நடிப்பாங்க அவங்க. அதுதான் வந்து கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிற நடிப்பு. இப்போ நம்ம பஸ்ஸு லைட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிளம்பின உடனே முதல்ல ஒரு 1/2 hour நம்ம எல்லாரும் சவுண்டு கொடுத்தது, கை தட்டுறது, பாடுறது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொண்டை வத்தும் நமக்கு. எவ்வளோ நேரம் தான் கத்துறது? அந்த டைமில் தான் மெல்லிதாக ஒரு மாஸ்டர் எழுந்து சொல்லுவார், மேம் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பாட்டு பாடுங்கன்னு. அந்த டீச்சர் வந்து நம்ம கிளாஸ்லேயே மெதுவாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. அவ்வளோ சாஃப்டான ஒரு டீச்சர், ஆனால் நல்லா பாடக்கூடியவங்க. சார் சும்மா இருங்க சார், சும்மா இருங்க சார்னு அப்படியே ஷையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை மேம் பாடுங்க மேம் உடனே எல்லாம் நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸாக மேம் ப்ளீஸ் மேம் மேம் மேம்னு குரல் கொடுத்த உடனே வேறு வழி கிடையாது. அப்படி லைட்டாக குரல் எடுத்து ஒரு 6 லைன் பாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஷைனஸ் வந்து பிரேக் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸில் பாடக்கூடிய அந்த டீச்சர்னுடைய சங்கீதம் நம்முடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குங்க. ஒரு தாலாட்டுக்கு இணையானது எதுனாக்க, பள்ளிக்கூடத்தில் நம்ம டூர் போகும்போது நம்ம டீச்சர் நமக்காக பிரத்யேகமாக பாடினாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆசைக்காக, அந்த சங்கீதம். நாம் யாருங்க? நாம் பிறந்த உடனே நமக்கு பேர் வைக்கிறார்களே அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். ஆனால் நாம் யாருக்கு பேர் வைக்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய ஆசிரியர்கள். எல்லாரையும் அடிக்கிற ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜேம்ஸ் பாண்டுன்னு பேர் வச்சுருப்போம். எவ்வளோ எவ்வளோ பேர்கள் வைத்திருக்கிறோம் என்ன? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, நாம் எவ்வளோதான் அவங்களுக்கு பேர் வச்சுருந்தாலும் நாம் பேர் எடுப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை கரைத்துக் கொள்கிறார்களே அவர்கள் தான் ஆசிரியர்கள். இது காலேஜ் லைஃப்பில் கூட வராதுங்க. நான் ரொம்ப மனசு உடைச்சி பேசுகிறேன். பள்ளிக்கூடத்தில் நாம் பார்க்குற ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய தன்னலமற்ற தன்மையை நம்ம கல்லூரியில் கூட பார்க்க முடியாது. ஏன் எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, பள்ளிக்கூடத்தில்
நம்மை பார்க்கின்ற பொழுது அது பெண் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஆண் ஆசிரியர்களாக இருந்தாலும் பேரலெல்லாம் அவங்களுடைய குழந்தைங்களை வேற எங்கேயோ விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால நம்மளை பார்க்குற பொழுதெல்லாம் அவங்களுக்கு அவங்க குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனால வீட்டில் பண்ண ரெஜிமெண்டேஷன் போக நம்மளை பண்ணுவாங்க, இங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? தப்பாக சொல்லலை நான், அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாம் இவங்களை சரியாக பார்த்துக்கணும், அப்போ தான் அங்கே சரியாக நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க. அதைத்தான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று தமிழ்மொழி சொன்னது. பார்க்குற ஒரு குழந்தையிலையும் இந்த பொண்ணு 14 வயசு தான் ஆகுது, இப்படி பேசுதுன்னா நான் இதை சும்மா விட்டேன்னா என் வீட்டில் என் குழந்தை 14 வயசு ஆகும்போது என்ன பேசணும்னு ஒரு பயம் வரும் டீச்சருக்கு. அங்கே அவங்க டீச்சராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு தாயா மாறி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் யாரோ ஒருவன் சற்று வழி தவறி விலகி போகிறான் என்றால் ஆண் ஆசிரியர்களுக்கு பயம் வரும். இந்த பையன் 15 வயசுல இப்படி நடந்துக்கிறான்னா என் பையன் 15 வயசுல எங்க என்ன நடந்துக்குவான், இவனை இப்ப இங்க இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுல. அந்த இறுக்கம் தரக்கூடிய நெருக்கம் என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் வரும், அது கல்லூரியில் வராது, கல்லூரியில் வரவே வராது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு முடிச்சுட்டு பல வருஷங்கள் வெளியே போனதுக்கப்புறமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு வருவோம். அது எல்லாருக்கும் வாழ்க்கையில் வரும். திருப்பி வருவோம், டீச்சர்ஸை பார்க்க வருவோம். நம்ம ரொம்ப யங்காக பார்த்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருப்பாங்க. அப்படியே உடலெல்லாம் அது ரொம்ப கண்ணீர் வர இருக்கக்கூடிய விஷயங்க. ஆனால் கத்தி 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 வகுப்படுத்து அப்படியே நொந்து போயிருப்பாங்க. அவங்க ஒரு 57 56 வயசில் இருப்பாங்க. நாம் வந்து பாஸ் ஆகிட்டு ஒரு 15 இயர்ஸில் லைஃப்பில் செட்டில் ஆகி திரும்ப வருவோம். வந்த உடனே பார்க்க போவோம், ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறோம். என்னப்பா எப்படி இருக்க அப்படின்ட்டு மறக்காமல் நம்மகிட்ட ஒன்று கேட்பாங்க. ஹேய், உன் கிளாஸில் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருந்தானே, அந்த லாஸ்ட் பட் 1 ரோவில் உட்காந்துருப்பான், ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டானே, என்னடா பண்ணுறான் அவன்? சார் உங்களுக்கு தெரியுமா சார், நான் போனேன் சார், அவன் இப்போ ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கான் சார். பெல் அடிச்சானா 5 பேர் ஓடிடுறாங்க, பெரிய இடத்துக்கு போயிட்டான் சார், பயங்கரமாக சம்பாதிக்கிறான். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி அவனை மீட் பண்ணேன் சார், உங்களை ஞாபகமாக கவனமாக வச்சு கேட்டான் சார் அப்படின்னு. ஒன்று அவனை பற்றி தான்டா நான் கவலைப்பட்டேன், அவன் நல்லா வந்துட்டானா. தன்னுடைய வகுப்புல ஒருத்தன் வீணா போயிடுவானோன்றதை பற்றி எவ்வளோ வருஷம் கவலைப்பட்டு அவன் நல்லா ஆயிட்டானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த நிமிஷத்தில் அவர் கண்ணில் ஒரு மின்னல் தெரியும் பாருங்க. அப்போ ஒரு பெல் அடிக்கும், மத்தியானம் லஞ்ச் பீரியட் முடிஞ்ச பெல்லு. பெல் அடிச்சிட்டாங்கடான்னு சாக்கு எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பெரம்பு எடுத்துக்கிட்டு போவார். எங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வெறும் சாக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, பெரம்பு நாட்டு அளவு அது சாக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, பேட்ச் ஆஃப்டர் பேட்ச், பேட்ச் ஆஃப்டர் பேட்ச் தன்னுடைய குழந்தைகள் எங்கே இருந்தாலும் நன்றாக வர வேண்டும். தன்னை விட நன்றாக சம்பாதிக்கிறான் தன்னுடைய மாணவன் என்பதை பற்றி பொறாமைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே கூட்டம் உண்டென்றால் அது ஆசிரியர் கூட்டம் தான். எல்லாம் வீணா போவான்னு நினைச்சேன், இவன் போய் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கியிருக்கான், ஆடி கார் வாங்கியிருக்கான். இது வரைக்கும் என் வாழ்நாளில் நான் ஒரு ஆசிரியரை பார்த்ததில்லை. நல்ல காலம்டா, பயந்தாண்டா நீ எப்படி ஆயிடுவியோன்னு, நல்லா இருக்கடா, நல்லா இரு ராஜா அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர நீ எல்லாம் நல்லா ஆயிட்டியா அப்படின்னு பொறாமைப்பட்டு ஒரு ஆசிரியரை கூட நான் பார்த்ததில்லை. அப்ப இதைத்தான் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற அந்த வரிக்கு மறுபடியும் போங்கள். நீங்கள் யார் எதிரிலே குனிய போகிறீர்கள் என்றால், நாம என்றைக்கு அவர்களை விட நன்றாக இருந்தாலும் அதை பார்த்து பொறாமை கொள்ளாத ஆசிரியர்களிடம் போய் நம்ம இமேஜ் உடஞ்சி போயிடும், நம்ம கெத்து போயிடும், அதெல்லாம் நினைக்காம என்னை 2 அடி வேணா அடிச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு சொல்லி மட்டும் கொடுத்துருங்கன்ற அந்த ஒரு இடத்துக்கு நாம் வந்துட்டோம்னாக்க உன்னை தேத்தாம விடமாட்டேன்ற இடத்துக்கு ஆசிரியர்கள் வந்துடுவாங்க. ஆசிரியர்களை உயர்ந்த இடத்துல வையுங்கள், பெற்றோர்களை உயர்ந்த இடத்திலே வையுங்கள். நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு தானாக மேலே ஏறி போவீர்கள் என்பதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த புரிதல் நமக்கு இருந்தால் இந்த மாதிரியான விழாக்கள் சரியான இடத்தை நோக்கி போகும். அப்ப இந்த மொழி எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியாக நம்முடைய இலக்கியங்களும் நம்முடைய நாடகங்களும் நம்முடைய இதிகாச புராணங்களும் நம்முடைய காப்பியங்களும் மாறி இருக்கிறது இல்லையா? ஒரு தவறு நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதற்கு உதாரணம் கண்ணகி. என்ன ஒரு அரசனிடம் போய் என்ன கேட்க முடியும்? ஆனால் அரசனிடம் போய் நீ செய்தது தவறு என்று சொல்லி அந்த வழக்கை அவனிடம் வழக்காடி அந்த வழக்கிலே மன்னன் தவறு என்று சொன்ன பொழுது
யானோ அரசன் யானே கள்வன் என்று சொல்லி செல்லுயிரால் செங்கோல் நிமிர்த்துகிறானே அந்த பாண்டிய மன்னன், அந்த மன்னனிடம் நீதி கேட்க சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் மொழி. அப்ப என்ன பொருள்? நம்மை சுற்றி எது நடக்கின்ற பொழுதும் எனக்கு என்ன என்று அதை பற்றி கவலைப்படாமல் நாம் தட்டி கேட்க வேண்டும் என்ற சமூக அறத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம். சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது. இந்த சொந்த பந்தங்கள் தவறு செய்கின்ற பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தேர் போகிறது, தேர் போகக்கூடிய வீதி என்பது அரசன் போகக்கூடிய வீதி தான். அந்த அரச வீதியிலே தேர் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கன்றுக்குட்டி தானாக ஓடி வந்து வேகமாக தேர் முன்னால் விழுந்து விடுகிறது. அரசகுமாரன் தேரிலே கன்று மடிந்து போகிறது. அரசனுக்கு விஷயம் தெரிகிறது. இப்போ அமைச்சர்களெல்லாம் ஒரு பக்கத்திலே நின்று சொல்லுகிறார்கள், இளவரசன் மீது எந்த தவறும் கிடையாது, அவன் அரசர்கள் போகக்கூடிய சாலையிலே தான் சென்றான், கன்று வர வேண்டிய சாலை அல்ல அது, கன்று தான் ஒன்வே டிராஃபிக்ல வந்துருச்சுன்னு அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அதாவது சீஃப் மினிஸ்டர் என்ன செஞ்சாலும் கூட ஜால்ரா போடுற அமைச்சர்கள் மாதிரி அந்த காலத்திலேயே அரசகுமாரன் என்ன செய்தாலும் அவனை காப்பாற்றுவதற்காக பேசக்கூடிய அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு இலக்கியம் காட்டு. அப்ப அவன் சரியாகத்தான் போனான், கன்றுதான் தவறான பாதையிலே வந்து விட்டது என்று அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அரசன் சொல்லுகிறான், இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது பார் பசு, நான் பசுவினுடைய வருத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கன்றினுடைய இழப்பை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பசுவினுடைய இடத்திலே இருந்து இதை பார்க்கிறேன். பசுவிற்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்றால் நான் அந்த கன்றை உயிர்ப்பித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியவில்லை என்றால் அதற்கு இணையான ஒரு தண்டனையை நான் எனக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். அந்த பசு படக்கூடிய அதே துன்பத்தை நான் பட வேண்டும். எனவே என் மகனை தேர்காலில் இட்டு நான் மடிக்கிறேன் என்று நீதி வழங்கினானே மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதிமானாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. இப்ப இதுக்கு இணையா ஒரு விஷயம் என்னன்னாக்க, பகவத்கீதை அர்ஜுனன் போர்க்களத்திற்கு போகிறான், காண்டீபத்தை எடுத்து போரை தொடங்கு என்று சொல்லுகிறார் கிருஷ்ணர். எதிரிலே பார்க்கிறான், அவனுக்கு ஆசிரியர்கள், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள், அவருடைய தாத்தா சித்தப்பா எல்லா உறவுகளும் இருக்கிறது. என்னுடைய கைகள் நடுங்குகின்றது, நான் எப்படி இந்த வில்லை எடுத்து இந்த போரை செய்வேன், என்னால் முடியாது கண்ணா என்று அர்ஜுனன் கீழே போடுகிறான் வில்லை. அப்பொழுது அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதுதான் பகவத்கீதை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இப்ப பாரதி எழுதுகிறான், எதிலே எழுதுகிறான் என்றால் சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்திடம் உரைத்தல் என்று பாரதி ஒரு பகுதி எழுதியிருக்கிறான். இப்போ பாரதியார்னு சொன்னால் நமக்கு ஒரு 10-15 பாடல்கள் தெரியும், அதை தாண்டி நாம் நிறைய படிக்கிறது இல்லை. நீங்கள் ஆழ்ந்து இதையெல்லாம் படிக்க வேண்டும். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்திடம் உரைத்தல் என்பதை பற்றி பேசுகிறான். அதிலே இதே சூழல் தான், எதிரிலே இருப்பதெல்லாம் உறவுகள் என்றால் என்ன செய்வது அப்படின்னு. அப்போ பாரதியார் எழுதுகிறார், உறவையே கருதி சிறுமை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய், வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சத்தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு வருத்தல் வீரர்தம் செய்யலாம், பேடிமை அகற்று நம் பெருமையை மறந்தினாரேன்னு ஒரு வரியை எழுதினார். எதிரிலே இருப்பவன் நம்முடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்தான் என்றால் அவன் தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்பதுதான் நீதிமான்களுடைய இடமாக இருக்க வேண்டும். அப்ப தமிழிலே சொல்லப்பட்ட ஒரு மனுநீதியாக இருந்தாலும் பகவத்கீதையாக இருந்தாலும் சமஸ்கிருதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்ட நீதி என்ன? சொந்தக்காரன்னு பார்க்காத, தப்பு பண்ணான்னா தண்டனை குடு அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ் மொழியில் என்ன சொல்லப்படுகிறதோ அது சமஸ்கிருதத்திலும் அல்லது வேறு ஒரு மொழியிலும் சொல்லப்படுகிறது. அப்ப மொழிகளிலே இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் எல்லாம் ஒத்த சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற உண்மை நமக்கு புரிகிறது இல்லையா? அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தமிழ் மொழியை பற்றி பாரதி சொன்னதை போல வேறு எவனும் சொன்னதில்லை. பாரதிக்கு இருந்த தெளிவு இன்னைக்கு மாணவர்களுக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு தெளிவு. பொதுவாக இன்னைக்கு நம்ம மனசுல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு. அதாவது எனக்கு தமிழ் மொழி மீது ஆழ்ந்த பற்று இருக்கிறது என்று சொன்னால் நான் தேசியவாதியாக இருக்க முடியாது. எனக்கு தேசியத்தின் மீது ஆழ்ந்த பற்றுதல் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தமிழ் மொழி பற்று இல்லை என்பதான ஒரு தோற்றம். அதாவது கேட்குறாங்க, நீ தமிழா தேசியமானு? எனக்கு தமிழும் வேண்டும், எனக்கு தேசியமும் வேண்டும் என்ற தெளிவு இளைஞர்களுக்கு வர வேண்டும்.
இதைத்தான் பாரதி சொன்னான், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று சொன்னான். தமிழ் வாழ வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும், தேசமும் வாழ வேண்டும். அப்ப மொழி ஒரு கண் என்றால் தேசம் ஒரு கண் என்பதிலே தெளிவு பாரதிக்கு இருந்தது. ஆனால் இந்த தமிழ் எப்படி இருக்கிறது என்று பாரதி வருத்தப்பட்டான். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் மொழியின் ஆழமும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் குறிக்க முயன்றிடும் முயற்சியை கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று எண்ணி இருந்தேன் என பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார். அப்ப என்ன, அவர் கண்ணெதிரிலேயே அந்த தமிழ் மொழி சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து வருத்தப்படுகிறான் பாரதி. அப்போ என்ன, அந்த தமிழ் மொழி செழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேமதுர தமிழோசை தெருவெல்லாம் ஒலிக்க செய்ய வேண்டும் என்பது பாரதியினுடைய கனவு. அந்த மொழியை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும், ஒரு ஆழ்ந்த பற்று நமக்கு இருக்க வேண்டும், அந்த மொழியை செம்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்க வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். எனக்கு பள்ளிக்கூட நாட்களிலே நான் படித்த, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடல்களைப் போல என் கல்லூரி வாழ்க்கையிலோ அதற்கு பின்னாலோ எனக்கு அழகாக யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் 2ஆம் வகுப்பு என்றால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் மைனஸ். அப்போ படித்தது எனக்கு இப்போ மெமரியில் இருக்குது. அப்படின்னாக்க சின்ன வயசில் படிக்கிறது ஒன்று, மெமரி நல்லாயிருக்கும், ஞாபக சக்தி வலிமையாக இருக்கக்கூடிய வயது ஒன்று. 2வது, சின்ன வயதிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அன்பான முறையிலே பின்னாளில் வரக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித்தர மாட்டார்கள். ஒரு கல்லூரிக்கு போயிட்டாலாம். அப்போ எனக்கு இந்த தமிழர்களுடைய வீரத்தை பற்றியும் மானத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு சின்ன பாட்டு, சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை மூண்டது, வீரத்தோடு இருவருமே சண்டை போட்டனர், போரினிலே சோழ மன்னன் வெற்றி பெற்றனன், சேர மன்னன் சோழ நாட்டின் சிறையில் வாடினன், நாடிழந்து சிறையினிலே வாழி வருந்திய பீடுடைய சேரனுக்கு தாகம் எடுத்தது, சேவகரே சேவகரே விரைவில் சென்று நீர் தாகம் போக்கவே சிறிது நீர் கொணருவீர் என்று மன்னன் சொன்னதுமே ஏவலாளர்கள் நின்று கேலி செய்த பின் நீர் கொணர்ந்தார். மானமிழந்து வீர மக்கள் வாழ்ந்திட மாட்டார், பாரும் இந்த உண்மை என்று கீழே விழுந்தான். எழுந்திடாமல் விழுந்த சேரன் இறந்து விட்டான், பழுதிலாத புகழை இந்த பாரில் பெற்றான். இணையில்லாத அந்த மன்னன் சேரமான் கணைக்கால் இரும்புறையாம் கண்டுகொள்வீரேன்னு 2ஆம் வகுப்புல நான் படித்த பாடல். அந்த பாட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த 2ஆம் வகுப்பு கண்ணம்மா மிஸ் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்காங்க. முகில் வீடு தூது என்று ஒரு பாடல். அதாவது கணவன் விட்டு பிரிந்து விட்டான், ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள் ஒரு தாய். இந்த பாட்டை நான் குறிப்பாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு மாணவர்களே. நமக்குள்ள பலவிதமான ஃபேமிலிஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன், வரக்கூடிய மாணவன் கொஞ்சம் வறுமை நிறைந்த சூழல்லேருந்து வரான்னாக்க அந்த மாதிரி பொருட்கள் அந்த மாணவன் எதிர நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ற அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம பந்தா காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தி பக்கத்தில் இருக்க மாணவன் மனசெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி நம்ம எந்த வாழ்க்கையும் நீங்கள் யாரும் வாழ்ந்து விடக்கூடாது என்று உங்களை கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியா இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார சூழலை நாம் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்த பாட்டு. தந்தையார் பிரிந்து சென்று விட்டார், அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டாக அந்த குழந்தை வளருது. அதாவது சிங்கிள் பேரண்ட்னா நம்ம ஜென்மத்துக்கு தான் தெரிஞ்சதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது எந்த காலத்தில் ஒரு கவிஞன் எழுதியிருக்கிற, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறான் பாருங்கள். அந்த குழந்தை இருக்குது, குழந்தைய பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். அனுப்புகின்ற பொழுது பாடத்துக்கு பணம் கட்டணும், கையில் பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. இப்போ அந்த குழந்தையோட தாய், அதாவது மனைவி, கணவனுக்கு சொல்லணும். எப்படி சொல்கிறது? அட்ரஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. இப்போ முகிலை தூது விடுகிறாள். முகில் என்றால் மேகம், மேகதூத் என்று காளிதாஸ் எழுதியிருப்பதை உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்தில். அதான் முகில் விடு தூதுன்னு ஒரு சின்ன கவிதையில் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு வைக்கப்பட்ட பாட்டு இது. வான வெளியரசே
வள்ளல் பெருமனம் போல் தானம் புரிகின்ற தன்முகிலே, காற்றை புரவி எனக் கொண்ட புரவலனே, எங்கே விரைகின்றாய் சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்கின்றார். சோர விடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆர அமர அறிவையுரை கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படிமிதியார். கத்தை கத்தையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றா குறைக்குந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சலுண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார். கண்கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூறிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து எழுகின்றது ஐயகோ. என்னவரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்பச் செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற, கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து. எங்கள் மாஸ்டர் இதை சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன ஸ்பீடில் இதை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அந்த பாட்டில்ன்னு சொல்லணும். இந்த மொழியை வளப்படுத்திக்கணும். வார்த்தைகள் நம்ம சொல்கிற மாதிரி வந்து உட்காரன்றதுக்காக இதை ஃபுல் ஸ்பீடில் சொல்லுங்க பாரு. வான வெளியரசே, வள்ளல் பெருமனம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே, காற்றை புரவியென கொண்ட புரவலனே, எங்கே விரைகின்றாய் சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்லுகின்றார். சோர விடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆர அமர அறிவுரையில் கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனதகத்து வாயிற் படிமுடியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றா குறைக்கந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சலுண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார். கண்கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூடிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்று உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து மிக எழுந்தது ஐயோ. என்னகரை காணி அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டும் என காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற, கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்ப விரைந்து. நாம நினைக்கிற அந்த ஓட்டத்தோட அது வரணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, அதுக்கு நம்ம ஆசைப்படணும். ரெண்டு, நம்ம பிரயத்தனப்படணும். சுவாமி சின்மயா அவர்கள் சொல்லுவார், யூ அச்சீவ் அ திங் பை நாட் விஷிங் ஃபார் இட் பட் பை ஒர்க்கிங் ஃபார் இட் என்று சொல்லுவார். ஒன்றை ஆசைப்படுவதால் மட்டும் நாம் அதை அடைந்து விடுவதில்லை, அதற்காக உழைப்பதால் மட்டும்தான் நாம் அதை அடைகிறோம் என்று சுவாமி சின்மயா அவர்கள் சொல்லுவார்கள். அதை நாம் மனசில் வச்சுக்கணும். இது என்னால் முடியும்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தையாலையும் தமிழ் மொழியை மட்டுமல்ல, நீங்கள் பிரியப்படக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் உங்களால் சர்வ வல்லமையோடு கற்றுக்கொள்ள முடியும். அந்த திறன் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவ செல்வங்களே, இந்த மொழியின் மீது நமக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த தேசத்தின் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறக்கவே கூடாது என்பதை நான் உங்களுக்கு என்னுடைய நிறைவு செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுகிறேன். இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிறது. அந்த இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிற பொழுது அங்கே இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். இந்த தேசத்தை மாற்ற வேண்டும், இந்த தேசத்தை வளமுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்று. அப்பொழுது இத்தாலி தேசத்தினுடைய மாஜினி ஒரு சபதம் செய்கிறான். பாரதி மாஜினியின் சபதம் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் ஏன் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், திரும்ப திரும்ப பாப்பா பாட்டு, திரும்ப திரும்ப சில பாடல்களை மட்டும்தான் நாம் பாரதியில் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேடி தேடி இதை படியுங்கள். லாலா லஜபதி ராயை பற்றி பாரதி எழுதியதை படியுங்கள். பெல்ஜியத்திற்கு வாழ்த்து எழுதியிருப்பார், அதை படியுங்கள். மாஜினியின் சபதம் எழுதியிருப்பார், அதை படியுங்கள். சத்ரபதி சிவாஜி தன் சைனியத்துக்கு உரைத்தல் எழுதியிருப்பார், படியுங்கள். அதாவது
தியாகிகளை பற்றி பாரதி எழுதியதைப் போல வஉசியை பற்றி எழுதியிருப்பார், படித்து பாருங்கள். அதில் மாஜினியை பற்றி எழுதுகிறார். மாஜினி, அந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று மாஜினி சபதம் செய்கிறான். அந்த மாஜினியின் சபதத்தை பாரதி இப்படி எழுதுகிறான்: தீயன புரிதல், முறைதவிர் உடைமை, செம்மைதீர் அரசியல், அநீதி ஆயவற்ற நெஞ்சு இயற்கையின் எய்தும் ஆணை, தூய சீருடை சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன், மற்றை நாட்டவர் முன் நின்றிடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை, மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீது ஆணை, ஆற்று அகிலராய் எம்மறு நாட்டின் அன்னைமாரழும் கண்ணீர் ஆணை, எம்முடன் ஒத்த தருமத்தை ஏற்றார் ஏய்ந்த இவ்வாலிபர் சபைக்கே என் உடல் பொருள் ஆவியலாம் தத்தமாய் வழங்கினேன், எங்களது பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடையதாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னும் ஓர் நாட்டின் சார்பிலது ஆகி குடியரசு என்பது ஆகில செய்வேன், மெய்யது மெய்யது இவற்றை என்றுமே தவறிழைப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக, அன்றியும் மக்கள் வெறுத்து என இகழ்க என்று எழுதுவான். நான் இந்த தேசத்திற்கு உதவவில்லை என்று சொன்னால் மக்கள் வெறுத்து என்னை ஒதுக்கட்டும் என்ற சபதத்தை மாஜினி செய்கிறான். மாணவ மாணவிகளே, இந்த தேசத்திற்காக உயிர் நீக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் எல்லையிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் கல்வி கற்கிறோம், மொழியை காப்பாற்றுகிறோம், மொழியை வளப்படுத்துகிறோம் என்பதோடு சேர்த்து இந்த தேசத்தை காத்தல் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். இந்த தேசத்தை காப்பதற்காக எல்லையிலே உயிர் நீக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை பற்றிய மரியாதையும் மதிப்பும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். 21 அக்டோபர் அன்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். 21 அக்டோபர் அன்று பாகிஸ்தான் எல்லை மீறிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது. இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதிலே இறந்து போன லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் என்பவரும் ஒருவர். அந்த லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங்கினுடைய உடல் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவர் வீட்டுக்கு வருகிறது. அப்படி அவர் வீட்டிற்கு அந்த உடல் வருகின்ற பொழுது அவர் மனைவி அவர் வீட்டில் இல்லை. ஏனென்றால் அவருடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். எதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அவருக்கு பிரசவ நாள். அவள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாள். உடல் அன்றைக்கு மாலை வருகிறது. அடுத்த நாள் காலை 11 மணிக்கு தகனம், அவருடைய உடல் தகனம் நடக்கப் போகிறது. காலை 5 மணிக்கு அவருடைய மனைவியான ஷிம்பு தேவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இன்னும் வார்டுக்கே வரல அந்த அம்மா. 11 மணிக்கு கணவருடைய தகனம், 5 மணிக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தகனம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸில் ஷிம்பு தேவியும் அந்த பிறந்த குழந்தை, அதாவது 5லேருந்து 11 மணிக்குள்ளன்னா எவ்வளோ மணி நேரங்க, 6 மணி நேரம் கூட ஆள குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி அந்த இடுகாட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். அந்த கணவனுடைய உடலுக்கு முன்னால் நின்று கொண்டு ஷிம்பு தேவி சொல்லுகிறார்கள், என் கணவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை வளர்ந்து இராணுவத்திலே சேர்ந்து நிறைவேற்றுவாள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தியாகம் என்று நினைத்து பாருங்கள். பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆண்களும் இருக்கிறீர்கள். உங்கள் தலைமுறையிலே இருந்தாவது ஆணுக்கு பெண் சமம் என்ற உணர்வோடு ஆண்கள் பெண்களை பார்ப்பதும், பெண்கள் ஆண்களோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நான் இதை பெண் குழந்தைகளுக்கு சொல்வதை விட என் சகோதர ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கூட படிக்கக்கூடிய உங்கள் சகோதரிகளை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்து அவர்களை நல்ல முறையிலே இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான ஒரு நல்ல சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதே மாமியார் மருமகள் சண்டை, இப்படியெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான விஷயங்களை நாம் நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி நிறைய பேச்சுகளை கேட்கிறோம். அற்பத்தனமான பேச்சுகள் பேசக்கூடிய இடத்திலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்கள். நல்ல உரையாடல்கள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருங்கள். சென்ற ஆண்டு மேஜர் மகதீக் என்ற ஒருவர் இறந்து போகிறார். அந்த மேஜர் மகதீக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண்ணுக்கு 10 வயது, ஒரு ஆண் குழந்தைக்கு 5 வயது. அவருடைய உடல் வீட்டிற்கு வருகிறது, தகனம் முடிகிறது, 10 நாட்கள் காரியம் முடிகிறது. 11வது நாள் அவருடைய மனைவி ஸ்வாதி மகதீக் சொல்லுகிறார், யாரிடம்? மாமியாரிடம். மாமியார் யாரு? மகனை பறிகொடுத்த தாய். அவளிடம் சொல்லுகிறார்கள், அம்மா இந்த 2 குழந்தைங்களையும் நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வளர்த்துக்கோங்க. நான்
இராணுவ பள்ளிக்கு சேரப்போகிறேன் என்று சொல்லி ஸ்வாதி மகதீக் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வருகிறார். இராணுவ பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். 6 மாதம் இராணுவ பயிற்சி முடிகிறது. முடிந்தவுடன் பாசிங் அவுட் பெரேட் என்று ஒன்று இருக்கும். மாணவ செல்வங்களை, உங்களுக்கு பாசிங் அவுட் பெரேடை பற்றி என்னன்னு தெரியாட்டி யூடியூப்பில் எவ்வளோ டைம் நம்ம தமாஷுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம். மீம்ஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்கள். பாசிங் அவுட் பெரேட்னு எதனா ஒன்று போட்டு பாருங்கள். அந்த கதவு திறந்து அந்த இராணுவ வீரர்கள் பயிற்சி முடிந்து எவ்வளோ அழகாக, எவ்வளோ டிசிப்ளின்டாக வெளில வராங்க. அந்த பெரேட் எவ்வளோ அழகாக நடக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாசிங் அவுட் பெரேட் முடிகிறது. அந்த பாசிங் அவுட் பெரேட் முடிந்தவுடன் யாரெல்லாம் தகுதி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தே கால் இட் கமிஷனிங் என்று சொல்வார்கள். ஸ்வாதி மகதீக் கேப்டனாக கமிஷன் ஆகிறார். அவருக்கு அந்த கமிஷனிங் செரிமனி முடிஞ்ச உடனே அது வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த ஸ்வாதி மகதீக் உடைந்து போய் சொல்லுகிறார், இது வரைக்கும் என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது. என் கணவர் பாதியிலேயே இப்படி இராணுவத்திலே இறந்து போய்விட்டாரே, அவருக்கு எவ்வளவு அவருடைய ஆத்மா அலையும், இந்த பணியை விட்டு சென்று விட்டோம் என்று. இன்று முதல் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் என் கணவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு நான் வந்து விட்டேன் என்று என் கணவருடைய ஆத்மா அமைதி கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த கமிஷனிங் விழாவிற்கு ஸ்வாதி மகதீக்கினுடைய மாமியார் வந்தார், ஸ்வாதி மகதீக்கினுடைய தாயார் வந்தார், ஸ்வாதி மகதீக்கினுடைய 2 குழந்தைகளும் வந்தார்கள். நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன், நமக்கெல்லாம் வாழ்க்கை எவ்வளவு சௌரியமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. நினச்சா வீடு, நினச்சா அம்மா, நினச்சா அப்பா, நினச்ச சாப்பாடு, சின்ன நம்ம ஹாஸ்டலில் தங்குற பசங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு வீட்டில் இருந்த குவாலிட்டியில் இல்லை வீட்டில் இருந்த டேஸ்ட்டில் இல்லைனா கூட நம்ம எவ்வளோ ரப்சர் பண்ணுறோம். நம்ம அந்த ஹாஸ்டலில் இல்லை சாப்பிடாமலேயே நம்ம அப்படியே மெலிஞ்சி நலிஞ்சு போகிறோம். என்ன உணவு கிடைத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஏன் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் வேலைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்கே என்ற மகிழ்ச்சியோடு இருங்கள். அது என்ன உணவாக வேணுமானாலும். அப்போ ஸ்வாதி மகதீக்கை போன்ற இந்த தேசத்திற்காக அடுத்தடுத்து உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாகிகளினுடைய தியாகத்தினால் நாம் இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே என்றைக்கும் நம்முடைய மொழி உணர்வு என்பது நம்முடைய தேச உணர்வுக்கு எதிரான எண்ணமாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய தேசிய உணர்வு என்பது நம்முடைய மொழி உணர்வுக்கு எதிரான ஒரு சிந்தனையாக மாறிவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியினுடைய ஒரு பாடலை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்தை அழைக்கிறார். அதாவது சண்டை நடக்கப் போகிறது, கண்டிப்பாக சண்டை நடந்தால் சாக போகிறோம் என்பது பல பேருக்கு தெரியும். அப்போ யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு மலை மேலே நின்று சிவாஜி பேசுகிறார் தன் சைன்யத்திடம். அப்போ சிவாஜி சொல்லுகிறார், யார் வரப்போகிறீர்கள்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்பவன் மகிழ்க. படைமுகத்து இறந்து பதம் பெற விரும்பா கடைபடுமாக்கள் என் கண்முன் நில்லாதீர். மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம், தாய் பிறன் கைபட சகிப்பவனாயி நாயன வாழ்வோன் நமரிங்கு உளரோ. ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலா தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின், பாவியர் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்ச குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம், வெற்றியே அன்றி வேறெதும் பெருகிலேம் என்று அந்த சைன்யத்திடம் பேசுகிறான் சத்ரபதி சிவாஜி. அவன் அன்றைக்கு விடுத்த அந்த கூக்குரல் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசத்திலே இருக்கிறது. என்டிஏவுடைய அந்த விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் என்று கடைசியிலே ஒரு கேள்வி கேட்டிருப்பார்கள். நாம் நேராக போய் இராணுவத்தில் சண்டை போடக்கூடிய அளவிற்கு கூட இல்லை. ஆனால் இந்த தேசத்தை பற்றிய மதிப்பும் மாண்பும், இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள், அவர்கள் கட்டி காக்கக்கூடிய இந்த தேசத்தை ஒற்றுமையுடைய தேசமாக நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடும் அந்த மொழி உணர்வும் தேசிய உணர்வும் ஒருங்கே பெறக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருங்கள், பெரியவர்களை மரியாதை செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கௌரவமாக வெளிப்படுத்துங்கள், உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அருமையான பாடுபடுங்கள். வருங்காலம் வளமான வாழ்க்கையை உங்களுக்கு இறைவனருளால் தரும் என்பதை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த பள்ளி தாளாளருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப பொறுமையாகவும், சில ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, ஏன்னா டீச்சர்ஸ்க்கு பயந்து இருப்பாங்க.
கரஸ்பாண்டன்ட் வந்தால் ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டிசிப்ளினுக்கும் அடங்கி போகிறதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அடங்கி போனவங்க எந்த இடத்துலையுமே எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அப்படியே அடிமைகளைப் போல இருப்பார்கள். ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ, எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸில் இருக்கணுமோ அங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணீங்க. ஸோ யூ ப்ரூவ் தட் யூஆர் அ டிசிப்ளின்டு க்ரௌட். நீங்கள் கட்டுப்பாடு உடைய ஒரு கூட்டம் என்பதை காட்டினீர்களே தவிர கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பது இல்லை என்பதை நிரூபித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தை சொல்லி இந்த நேரத்திலே நான் எஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறேன். ஒரு அரை நிமிடம் அதை பற்றி பேசி முடித்து விடுகிறேன். எஸ் ஃபவுண்டேஷன் பல நல்ல காரியங்களை செய்கிறது. அதில் ஒரு பணி என்பது, ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டி வைக்கிறோம், மறத்தல் தகுமோ என்ற தலைப்பிலே. அந்த பேச்சு போட்டியிலே இந்திய இராணுவ வீரர்களில் வீரதீர செயல்கள் புரிந்து உயிர் நீத்தவர்களோ அல்ல இன்றைக்கும் உயிரோடு இருப்பவர்களோ அவர்களுடைய வீரச் செயலை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. அதிலே சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய ஒரு விழாவை மிகப்பெரிய விழாவாக நடத்துவோம். அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களை 10 ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து மறத்தல் தகுமோன்ற ஒரு விழா நடத்தி, அதில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட கமாண்டன்ட்டு, அதே மாதிரி வார் வெட்ரன்ஸ், இந்தியாவில் 47 ஒரு போர் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 65 சீனா போர் நடந்த போது நமக்கு என்ன இதுன்னு தெரியும். பங்களாதேஷ் போர், கார்கில் போர், இப்படியெல்லாம் நிறைய போர்கள் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய போர்கள் நடந்திருக்கிற பொழுது அதிலெல்லாம் உயிர் நீத்த தியாகிகள் அல்லது அதில் அடிபட்டு வந்தவர்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு மரியாதை செய்யக்கூடிய ஒரு விழா. மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசா என்கிற ஒருவர் பரம்வீர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் எப்படின்னா, இந்த வீரதீர செயல்கள் செய்யக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பரம்வீர் என்ற ஒரு அவார்டு வருஷம் கொடுப்பாங்க. அந்த அவார்டில் யாரெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 25 அவார்டீஸோ அவர்களை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி ஒன்றினை இந்த பள்ளிக்கூடத்தினுடைய லைப்ரரிக்கு ஐ வுட் லைக் டு டொனேட் இட். இதில் இது வெறும் 300 பக்கம் நிரம்பிய புத்தகம் என்று நினைத்து விடாதீர்கள். இதில் 25 இராணுவ வீரர்களுடைய உயிர் அடங்கி இருக்கிறது. 25 இராணுவ வீரர்களை இழந்த குடும்பங்களுடைய வருங்காலம் எப்படியெல்லாம் போனது என்பதை பற்றிய விஷயம் இருக்குது. அதனால் இதை லைப்ரரியில் வச்சுட்டதோடு முடிச்சிடாதீங்க. தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுத்து படிங்க. ரொம்ப இட்ஸ் மை ஃபர்வெண்ட் ரிக்வெஸ்ட். உங்கள் எல்லார்ட்டையும் நான் மிகவும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை படியுங்கள். இது போன்ற புத்தகங்கள் உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அது காமிக்ஸ்லேயும் இந்த மாதிரி புக்ஸ் வருது, நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் நான் அதை இலவசமாக உங்களுடைய பள்ளிக்கு அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்ல கெரியர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. உங்கள் மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டனை ஓரளவுக்கு குறைத்திருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த பைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே, யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுன்னு, அந்த முட்டாள்தனத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விடாது. நான் காதலுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள். என் மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான காதல் என்ன தெரியுங்களா? உண்மையான காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர், அவருடைய பயோகிராஃபி அடுத்த வருஷம் வரதா இருக்குது, ஃபிலிமாக வரதா இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி படங்கள் போய் பாருங்கள். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர் இராணுவத்தில் இருக்கார். அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் வீட்டில் இராணுவ வீரனுக்கு போய் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறதுக்காக வரார் ஊருக்கு. பெட்டியை வைக்கிறாரு. கார்கில் போருக்கு திரும்ப வர வேண்டும்னு அவருக்கு டெலிகிராம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறார் அந்த பெண்கிட்ட, நான் திருப்பி போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போகிறார். போன அந்த வீரர் தன்னோடு இருந்த 12 பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பங்கரில் இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு இராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, உனக்கு குழந்தைங்க இருக்கு, நீ பின்னாடி போ, நான் முதல்ல போகிறேன்னு சொல்லி அவர் போகிறார். இந்த பேச்சை முடித்து அவர் போகிறதுக்குள்ளே அவர் மேலே குண்டு மழை பாய்கிறது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை தாங்க, நீ இப்போ என் மேலே குண்டு மழை பொழிஞ்சிட்டல, இன்னும் பொழிடா, இன்னும் பொழிடா, என் மனசு இன்னும் அதை கேட்குது, நான் வீரமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்குத்தான் அவர் சொன்னது. ஏ தில் மாங்கே போர்றது,
நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபேண்டா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த வாசகம் அல்ல, ஒரு பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த ஒரு வாசகம் அல்ல. தில் மாங்கே மோர் என்று சொன்னது ஒரு இராணுவ வீரன் எதிராளியினுடைய குண்டுமழை என்னுடைய இதயத்தை துளைக்கட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் இறந்து போகிறான். அவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி இன்று வரைக்கும், எப்போ 99 நடந்தது கார்கில் வார், இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம், we are going to reach 2019 இல்லையா? 20 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வேலை செய்கிறார். உண்மையான காதல் என்பதை வாழ்க்கையில் அதை வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். சினிமாக்குள்ள காட்டுற காதலை பார்த்துட்டு இதெல்லாம் காதல் நினச்சிட்டு டெடி பேர் கொடுக்கறது காதல், ஒத்த கவிதை எழுதினா காதல், SMS பண்ணா காதல், பிட்சா வாங்கி கொடுத்தா காதல், இது எதுவுமே காதல் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமூகத்திற்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த தகுதி உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் பக்குவமும் உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி அது வரைக்கும் உங்களுக்கு வராது. எனவே சினிமா காதலை பார்த்து ஏமாந்து விடாமல் நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை, மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை. உங்கள் பொண்ணை ஒரு பையனோட பார்த்தனேன்னு யாராவது நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னால், தெரியுமே என் பொண்ணு அந்த பையனை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு கூட வரானே, என் புள்ள மாதிரி அவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பையனை ஒரு பொண்ணோட பார்த்து நல்லா தெரியுமே அவங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கே ஒரு தங்கச்சியே இல்லையா, அதனால் இவ்வளோ தான் கொட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்தீங்க எங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க சார்னு அடுத்தவங்க கோல் சொன்னாக்கா நம்ம அப்பா அம்மா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நட்பானதாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் எல்லா பெற்றோர்களுக்கும் அது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி மிக வளமான எதிர்காலம் உங்கள் அனைவருக்கும் வாய்க்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய சொற்களை நிறைவு செய்கிறேன். இந்த நூலை உங்களுடைய ஆசிரியரிடம் கொடுப்பதோடு வந்தே மாதரம்.